peacemakers of Christo. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நட்பு கடவுளால் கொடுக்கப்பட்டதா, இல்லை தானாக சேர்ந்ததா, இல்லை சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையிலே வந்ததா என்று தியானிக்கையிலே விடுதலை பயணம் 4வது அதிகாரம் 16வது வசனம், 7வது அதிகாரம் 1-2 வரைக்கும், 17வது அதிகாரம் 8-13 வரைக்கும் நான் பார்க்கையிலே மோசே ஆரோனை பார்க்கின்றோம், மோயிசனையும் ஆரோனையும் பார்க்கின்றோம். இப்ப மோயிசனுக்கு கடவுள் ஒரு கடமையை கொடுக்கின்றார், இஸ்ராயல் மக்களை நீ கூட்டிட்டு வாப்பா என்று. அப்ப அவனுக்கு ஒரு மவுத் பீஸாக ஆரோனை கொடுக்கின்றார். ஏன்னா அவனுக்கு திக்குவாய், அதனால ஆரோனை ஒரு மவுத் பீஸாக கொடுக்கின்றார். மோயிசன் என்ன நினைக்கிறாரோ கடவுளோடு பெற்றெடுத்து அந்த கடவுளுடைய வார்த்தையை மோயிசனுக்கு கடவுள் கொடுத்த பிற்பாடு ஆரோன் வழியாக அதை மக்களுக்கோ இல்லை எகிப்து நாட்டு அரசனுக்கோ அதை தெரிவிக்க வேண்டும் என்று ஆரோனையும் மோயிசனையும் அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அப்ப அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆரோன் அவருக்கு துணையாக இருக்கிறார். தேவன் மோசேக்கு உதவியாக ஆரோனை கொடுத்தார். இருவரும் சேர்ந்து இஸ்ரவேலரை நடத்தினர். துணை நிற்கும் நட்பு. He always stood behind. He always stood behind Moses. Aaron stood beside and behind Moses. And Aaron was a mouthpiece of Moses. They were anointed by the Lord Yahweh, and they were given a mission. The mission was to bring back the people from the Egypt, Israel people from Egypt, to the promised land Canaan. And Aaron was always with Moses as a mouthpiece to speak to the people of Israel, to speak the king of Egypt, Pharaoh. தெய்வ பிள்ளைகளை, இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு நட்பு. எதற்கு? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கடமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். அந்த கடமையிலே அவர்கள் செல்ல வேண்டும். இது ஒரு தொழிலின் நட்பு, இது ஒரு கடமையின் நட்பு, இது ஒரு மீட்பின் நட்பு, இது ஒரு உறவின் நட்பு. The God gave a responsibility for Aaron and Moses, and it was a responsibility of love, it was a responsibility of redemption, it was a responsibility of partnership, it was a responsibility of salvation, and it was a responsibility of life, it was a responsibility of family. And they fulfilled their responsibility. They always stood together. இன்று தெய்வ பிள்ளைகளே, நீ ஒரு உறவின் நிமித்தம் ஒரு நட்பை உருவாக்குகின்றாய். ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக ஒரு நட்பு, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக ஒரு நட்பு, ஒரு அண்ணனாக, தம்பியாக ஒரு நட்பு, ஒரு அக்காவாக, தந்தையாக ஒரு நட்பு. பட் அந்த நட்பை நீ விட்டுட்டியே, நீ பிரிச்சிட்டியே, நீ உடைச்சிட்டியே. You broke the relationship, you broke the friendship, you broke the responsibility, you broke the life. நீ அந்த வாழ்க்கையை உடைத்து விட்டாய். Where are you? Where are you? The father and son relationship is broken. அப்பா மகன் உறவு முறிக்கப்பட்டது. அம்மா மகள் உறவு முறிக்கப்பட்டது. மதர் டாட்டர் relationship is broken. The friendship is broken. நீ என்னமோ எதிரியே பார்க்கிற மாதிரி பார்க்கறியே. Where are you? நீ எங்க இருக்கிற? நீ எதிரியே பார்க்கிற மாதிரி இருக்கிறியே. ஐயோ, இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழலாமா? சொல்லு. கடவுள் உருவாக்கிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப, அந்த உறவை நீ உடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கடா. உன் பானை உடைஞ்சு போச்சுடா. அதை ஒட்ட வைக்க முடியுமாடா? கடவுள் கேட்கின்றார். Moses Aaron relationship was built with responsibility. The friendship was built with responsibility, and they never broke their responsibility. தெய்வ பிள்ளைகளே, நீ ஆனா உடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறியே. உன்னுடைய வாழ்க்கையை உடைச்சிட்ட. நீ செஞ்ச தொழில் தொடங்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ பில்டப் பண்ற. ஆனா போகும்பொழுதே அந்த தொழில் உடைஞ்சு போச்சு. ஏனென்றா ஒருத்தன் பணத்தை எடுத்துட்டு ஓடுறான், ஒருத்தன் டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஓடுறான். As a partner you started a business, and in the half of the way one is taking money and running away, another one is taking document, another one is taking the property and running away. Your responsibility is gone, your friendship is gone,
the God given responsibility is over. இந்த அரகுற வாழ்க்கை, அரகுற ஃப்ரெண்ட்ஷிப், அரகுற நட்பு ஏன்? Why all these broken relationship, broken friendship, broken responsibilities? தெய்வ பிள்ளைகளே, எங்கடா ஓடப்போற? எங்கடா ஓடப்போற? Where are you going to run? We cannot run away from this world. We cannot go on, keep on cheating others. We cannot cheat anyone. You are being cheated before the Lord of Yahweh. You are being cheated. நீ உன்னையே ஏமாத்திக் கொள்கிறாய். You are cheating yourself. You are cheating your life. You are cheating your family. You are cheating your wife. You are cheating your husband. நீ உன் கணவனை ஏமாத்துற, மனைவியை ஏமாத்துற, பிள்ளைங்களை ஏமாத்துற, உன்னையே நீ ஏமாத்திக்கிற. இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல தெய்வ பிள்ளைகளே. Build up the relationship, broken relationship. Build up the broken friendship. நீ இழந்த அது இல்லைன்னா உனக்கு ஒரு காயமா மிகுஞ்சு போவோம். It will be a hurt always. It will be a wound always. It will remain in your heart. It will never go away from you. You cannot escape from that wound. அந்த காயம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளை. புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. அந்த காயம் நின்று போயிடும். அதை நீ அகற்றணும், அதை நீ விட்டறணும், அதை நீ சரி பண்ணணும், அதுக்கு நீ மருந்து போடணும். அப்பதான் நீ நிம்மதியா வாழ முடியும், நீ நல்ல பிள்ளையா வாழ முடியும் தெய்வ பிள்ளைகளே. அதனால மோய்சனை போல, ஆரோனை போல நம்ம எடுத்துக்கொண்ட அந்த உன்னத உறவை நாம் மேன்மைப்படுத்துவோம், அதை நாம் காப்பாற்றுவோம், நம் பிள்ளைகளை கரை சேர்ப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது தெய்வ பிள்ளைகளே. இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள்
வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.